இந்த பிருத்வி எதுக்கு பிரீதாவோட கைய பிடிச்சிட்டு இருக்கான்? இப்பெல்லாம் இவகிட்ட ரொம்பவே பாசமா தான் இருக்கான். சமீர், உன்னோட பிளேலிஸ்ட்ல ரொம்ப ரொமான்டிக்கான சாங் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ ப்ளே பண்ணு. பிகாஸ் நான் என்னோட பிரீதாவோட டான்ஸ் ஆட போறேன். நல்ல வேளை, இவன் கல்யாணத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கான். இந்த எடுத்துக்கோ, குடி. இன்னும் கொஞ்சம் குடி. உனக்காக இதை நான் தான் செஞ்சேன். குடி. இங்க பாரு, நான் கிச்சனுக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. நான் போகிறதே விட்டுட்டேன். ஒண்ணு நீ சமைப்ப, இல்ல சரளா. இன்னைக்கு சரளா வீட்டுல இல்ல, குழந்தைங்களும் இல்ல. அதனால நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒரே தொல்லையா இருக்கு. குடி. உன்னோட சூப்ல போட வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண தெரியுமா? வெங்காயம் வெட்டும் போது கைய வெட்டிக்கிட்டேன். ரொம்ப வலிக்குது. இதுதான் கடைசி. நான் உங்ககிட்ட தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீ சீக்கிரமா குணமாயிடு. இந்த கிச்சன் வேலையெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை, அவ்வளவுதான் சொல்வேன். ஆனா என்ன பண்றது, டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. உன்னை வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வீட்ல தான் ரெஸ்ட் எடுக்கணுமா. இன்னைக்கு சாயந்தரம் பிரீதாக்கும் பிருத்விக்கும் என்கேஜ்மெண்ட் இருக்கு. நாங்க எல்லாரும் அங்க போக போறோம். ஆனா நீ மட்டும் வீட்ல தனியா இருக்கணும். நீயும் எங்க கூட அங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உன் கண்ணால அங்க அவங்க என்கேஜ்மெண்ட் பாப்பல்ல. பிரீதாக்கும் பிருத்விக்கும் உன்னோட ஆசீர்வாதத்தை கொடுப்பல்ல. ஒருவேளை நீ இந்த நிலைமையில இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். என்னாச்சு ஜானகி? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? என்ன ஏதாவது சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. என்ன சொல்லணும்னு நினைக்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அவனோட பேரை என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இவகிட்ட எப்படி சொல்ல வைக்கிறது? ஜானகி, உனக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஏபிசிடி கத்து கொடுத்தேன் இல்லையா? அப்படி நான் கத்து கொடுத்தத இப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம், சரியா? தேங்க்ஸ். பிருத்வி, தேங்க்யூ வெரி மச். அது நான் இன்னைக்கு உங்களை ரொம்பவே தப்பா பேசிட்டேன்ல. ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப மெச்சூர்டா இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டீங்க. யூ நோ ரியலி
எனக்கு இது புரியுது. நீங்க கரண் விஷயத்துல என்ன சந்தேகப்பட்டீங்கல்ல. கரண் அப்போ இத ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டான். ஆனா இன்னைக்கு நான் அந்த மாதிரி உங்க மேல பழி போடும்போது நீங்க அப்படி எதுவுமே பண்ணல. இந்த விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசு. பிரீதா, இட்ஸ் a thing of the past. பழைய விஷயத்தை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? நடந்தது நடந்துருச்சு. நோ No really. really. I did overreact. நான் இதை ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்க என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டீங்க. அமைதியா நான் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டீங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. இது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். பிக்னிக்கோட இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள நிறையவே மாற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகாவே இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிருக்கீங்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. ஆன்ட்டிக்கு தெரிஞ்சாதானே இது சொல்லி ஆன்ட்டி திட்டுவாங்க. இந்த விஷயத்த நம்ம சொல்லலைன்னா இது எப்படி ஆன்ட்டிக்கு தெரியும்? நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. அவங்க கிட்ட சொல்லலைன்னா திட்ட மாட்டாங்க. ப்ராப்ளம் சால்வ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. ஓகே பிரீதா, நீங்க தானே எல்லா உறவுலையும் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அன்னில இருந்து நானும் முடிவெடுத்துட்டேன். என் லைஃப்ல ரொம்ப அதிகமான ப்ரையாரிட்டியை நம்பிக்கைக்கு கொடுக்கறதுன்னு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நானும் இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போறேன். நான் உங்களை நம்புவேன். அடக்கரன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெயிட், ஐம் damn sure நீ எங்களை அனுப்ப தானே வந்திருக்க. இட்ஸ் so sweet of you. பட் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்க போயிடுவோம். பை தி வே, இந்த பார்ட்டி அமேசிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். வாங்க பிரீதா, நம்ம போலாம். கம். இந்தா, அவனோட பேரை இதுல எழுது. நான் அவனை விட மாட்டேன், சத்தியமா சொல்றேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன, இப்ப கூட என் எலும்புல பலம் இருக்கு. அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னா நான் அவனை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. இங்க பாரு, எழுது. முயற்சி பண்ணுமா, முயற்சி பண்ணு. ஐன்னு எழுதுறியா? ஐல தான் அவன் பேர் ஆரம்பமாகுதா? இல்ல, இவ வேற ஏதோ எழுதிட்டு இருக்கா. என்ன எழுதுற? இவ என்ன பீன்னு எழுதுறா? அவன் பேரு பீல ஸ்டார்ட் ஆகுமா? என்ன எழுதுறா? ரெண்டு பீயா? பிரசாந்த், பிரீத்தம், பிரகாஷ். இது என்னது? ஐயா, பி ஆர் ஐ. பிருத்வி. என்னாச்சு ஜானகி? ஒண்ணு இல்லம்மா. சரி, பொறுமையாரு. சரி, ஒண்ணும் ஆகல. தண்ணி குடி, தண்ணி குடி, குடி. ஓ, என்னாச்சு? பொறுமையாரு, பொறுமையாருமா ஜானகி. உன்னை வற்புறுத்தி நான் எழுத சொல்லிட்டேன்ல, என்ன மன்னிச்சிடுமா. நீ பொறுமையாருமா, பொறுமையாரு. அடக்கடவுளே, நான் இவ்வளவு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்க கூடாது. பிருத்வி, பிருத்வின்னு எழுதினாலா இல்ல இது ஐயா இல்ல வேற ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறாளா? இல்ல, ஒருவேளை பிரீதா. ஜானகிக்கு இதெல்லாம் பண்ணது யாருன்னு பிரீதாக்கு தெரியுமா என்ன? இது எப்படி சாத்தியமாகும்? இவ்வளவு பெரிய விஷயத்த அவ எப்படி என்கிட்ட இருந்து மறைப்பா? அவளுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பாளே. பிருத்வி, ஆமா, ஜானகிக்கு இந்த மாதிரி பண்ணது யாருன்னு கண்டிப்பா பிருத்விக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்காக அவன் என்கிட்ட சொல்லல? நான் பிருத்விகிட்டே கேக்குறேன். இல்ல இல்ல, ஜானகி கிட்ட இருந்துதான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னு
பிருத்வி கிட்ட நான் கண்டிப்பா சொல்லவே கூடாது. நான் அவன்கிட்ட நேராவே கேட்பேன். யாரால ஜானகியோட நிலைமை இந்த மாதிரி இருக்குன்ற விஷயத்த நான் கண்டிப்பா கேட்க தான் போறேன். பேபி நீ நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல யாரும் இல்ல, அதனால பயந்து போய் பேசணுங்கிற அவசியம் இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வந்திருக்கேன். நீயும் பிரீதாவும் கெஸ்ட் ரூம்ல தனியா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? Damn it. ஷர்லின் பேபிக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஐ மீன் டு சே, நான் அந்த கரண் இரிட்டேட்டிங் கருணா கூட பேசும்போது பார்த்தேன். அவன் தான் சொன்னான் பிரீதா உன்னை தனியா கெஸ்ட் ரூம்ல பார்க்க நினைக்கிறான்னு. அதுக்கப்புறம் பிரீதாவை வற்புறுத்தி அவன் கெஸ்ட் ரூமுக்கு அனுப்பி வச்சான். பிரீதா இவ்வளவு மாடர்னா எப்ப மாறினா நான் யோசிச்சேன். உன்னவ தனியா பார்க்கணும்னு நினைச்சிருக்கா? ஓ, அப்படின்னா அந்த கரண் தெரிஞ்சேதான் பிரீதாவை அங்க அனுப்பியிருக்கானா? நான் கையும் களவுமா மாட்டிக்கணுன்றதுக்காக. அந்த கில்லி தண்டா பிளேயரனா? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் பிருத்வி. பிரீதா எதுக்காக தனியா அவனை கெஸ்ட் ரூம்ல பார்க்கணும்னு நினைச்சா? ஒண்ணும் இல்ல, எந்த காரணமும் இல்ல பேபி. இன்ஃபேக்ட் அந்த பிரீதா அங்க வருவானே எனக்கு தெரியாது. அவ அந்த இடத்துக்கு வந்ததும் அவகிட்ட நான் தெளிவா, பிரீதா நீயும் நானும் இங்க தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா தப்பா யோசிப்பாங்கன்னு சொன்னேன். உடனே அவளை கூட்டிகிட்டு நான் அங்கிருந்து வந்துட்டேன். பேபி நான் உன்னை சொல்லட்டுமா, ஐ அம் டாம் ஷூர் இது அந்த கரனோட பிளான் தான். ஏன்னா என்னையும் பிரீதாவையும் யாராவது ஒன்னா பார்த்துட்டு தப்பா நினைக்கணும், யாராவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறான். பட் நீ டென்ஷன் ஆகாது, அவனை நான் பாத்துக்கிறேன். அண்ட் பேபி இதெல்லாம் இம்பார்ட்டன்டே இல்லை, ஜஸ்ட் ஃபர்கெட் இட். நீ எனக்காக ஒன்று பண்றியா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு பேபி. எஸ் பேபி. கில்லி தண்டா பிளேயர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் ஒரு முறை என்னோட வழியில நீ குறுக்க வந்திருப்ப. இப்ப நீ உன்னோட எல்லா லிமிட்ஸையும் மீறிக்கிட்டு இருக்க. உனக்கும் தாப்ஸிக்கு நடுவுல என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன இப்போ? உனக்கு தெரிஞ்சா என்ன இப்போ? உனக்கு தெரியும்ன்றதும் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு என்ன இப்போ? கரண், நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ எதுவுமே சொல்லக்கூடாது. ஆனா ஐ அம் ரியலி சாரி. நான் உங்க மேல வீணா பழி போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லு. So sad. I feel so sad, Mr. Cricketer. பார்த்தல இந்த பிருத்வி உன் நிலைமையை என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தல. உன் தோல்விக்கான வலி உன் வார்த்தையிலே தெளிவா கேக்குது. உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நீ என் முன்னாடி நின்றுட்டு இருந்தல, அப்பவே நீ தோத்து போன பிளேயர் ஆயிட்ட. உன் மனசுல என்ன பெரிய ஸ்மார்ட்னு நினைப்பா? இங்க பாரு, நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சு தப்பு பண்ணிடாத, ஓகே? எனக்கு நல்லா தெரியும் நீ தான் பிரீதாவை கெஸ்ட் ரூமுக்கு அனுப்பியிருக்கேன்னு. And I'm damn sure நான் இன்னொரு பொண்ணோட அங்க இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்னப்பா, so sad. I feel so sad for you. உன்னோட பிளான் இப்ப மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. The great Karan my foot. Loser Karan மாத்திக்கோ. ஏய் இல்ல வேணாம். இன்னும் நான் பேசி முடிக்கவே இல்லை. I know நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்க, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, உன் வேலையை வேணா நான் ஈஸி ஆக்குறேன். நீ ஒண்ணு பண்ணு, நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்றத நீ ஜஸ்ட் கேளு போதும். நான் உனக்கு இன்விடேஷன் கார்டு கொடுத்தேன்ல, நீ அந்த இன்விடேஷனை ரொம்பவே மதிச்சு எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துரு. அங்க வந்து எனக்கும் பிரீதாவுக்கும் நீ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போ. அதை தவிர நீ ஏதாவது கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் காட்டினா கூட உன்னோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, இந்த வேலைய என்னோட முட்டாள் வருங்கால மனைவி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? So you better be careful. ஹலோ, என்ன இவன் இந்த கிரிக்கெட்டர் பால் தூக்கி போடுற மாதிரி போனை தூக்கி போட்டானா? ரொம்ப பாவம்பா. நான் கேட்டேன்,
நீ கரண் கிட்ட தானே பேசிட்டு இருந்த? நீ எதுக்கு அவன் கிட்ட சண்டைக்கு போற? உனக்கே தெரியும்ல, கரண் ஒரு சிங்கம், அதுவும் காயப்பட்ட சிங்கம். அவனோட காயத்தை எந்த அளவுக்கு அதிகமாக்குறியோ அந்த அளவுக்கு அவனுக்கு கோவம் வரும். அதோட அவன் தன்னோட இன்சல்ட்காக பழி வாங்க டபுள் ஸ்பீட்ல வருவான். உனக்கே நல்லா தெரியும், காயம்பட்ட சிங்கத்தோட அட்டாக் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அவன் உன்னை சும்மா விட மாட்டான். நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் பேரை சொல்லி எதுக்கு என்ன பயமுறுத்துற? பேபி, நான் உன்னை பயமுறுத்தல, நான் உன்னை வார்ன் பண்றேன். ஓவர் கான்ஃபிடன்ஸை விட பெரிய எதிரி யாருமே கிடையாது. கரண் பின்னாடி போகாத, உன் என்கேஜ்மெண்ட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. பேபி பேபி பேபி, உனக்கு தெரியாது, இப்போ எல்லா பக்கத்துல இருந்தோம் இப்போ உன்னோட பிருத்வி ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அந்த கரண் எல்லா பக்கமும் தோத்துக்கிட்டு இருக்கான். அந்த கில்லி தண்டா பிளேயர் இருக்கான்ல, அவன் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட மிஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். பட் ஃபைனலி என்ன ஆகுது? அவன் தன்னோட எல்லா சேலஞ்சிலையும் எல்லா சான்ஸ்லயும் தோத்துக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ நடுங்கிட்டு இருப்பான். பயத்துல எல்லாத்துலயும் தோக்குறோமேனு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஐ விஷ் இப்ப நான் அவனுடைய முகத்தை, அவன் நிலைமையை பார்த்தா நல்லா இருக்கும், ஜாலியா இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் பிரீதா. உன்னாலதான் அந்த பிளடி லூசர் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான். ஆனா நீ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ண மாட்டேங்கிற. அட, நீங்க வந்துட்டீங்களா? பார்ட்டி எப்படி இருந்துச்சு? ஐயோ பாட்டி, பார்ட்டி சூப்பரா இருந்துச்சு. ஏதோ நல்ல வேலை நீங்க ஒன்னாவே வந்துட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும். இங்க பாருங்க, இது ஜானகி தான் எழுதுனா. என்ன சொல்றீங்க? ஆமா. என்னாச்சுன்னா, எங்க காட்டு. நான் ஜானகி கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் பிருத்விக்கும் பிரீதாக்கும் என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாம டாக்டர் உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னேன். ஏன்னா உன்னோட இந்த நிலைமையில உன்னை வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னேன். இத கேட்டதும் அவ திடீர்னு கோவப்பட்டா. என்னமோ அவ என்கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஜானகியோட அந்த நிலைமைய பார்த்ததும் நான் அவகிட்ட, நீ அவன் பேரை சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ இப்படி கண்ண மூடினா. ஆமான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன் சரலா. இவகிட்ட இருந்து எப்படி சொல்ல வைக்கணும்ன்றது யோசிச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா சரலா? பல வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு ABCD எழுத நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத வச்சு இதை எழுதுனா. இதுவா? ஆமா. PR, அதாவது PRIல எந்த பேர் வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு ஏன் தெரியல, நம்ம ஜானகி 2 பேர்ல தான் ஏதோ சொல்றான்னு நினைச்சேன். அதாவது பிரீதா இல்ல பிருத்வி. ஒண்ணு அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதாவது அவளை கொல்ல முயற்சி பண்ண அந்த ஆளை பத்தி. இல்ல பாட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம இவ்வளவு நாள் இப்படி சும்மா இருந்திருப்போமா என்ன? ஆமாமா. ஆனா ஒருவேளை பிருத்விக்கு அந்த ஆளை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இல்ல பாட்டி, ஒருவேளை இத ஐயா கூட இருக்கலாம்ல. ஜானகி ஆண்டி பிருத்வின்னு எழுத கூட முயற்சி பண்ணிருக்கலாம். ஜானகி ஆண்டி அவங்கள தாக்குனது, கொல்ல முயற்சி பண்ணது, இது எல்லாமே பிருத்வின்னு எழுத ட்ரை பண்ணிருக்கலாம்ல. என்ன சொல்ற? உனக்கு பிருத்வி மேல சந்தேகம் இருக்கா? அது வந்து பிரீதா, நீங்க தானே சொன்னீங்க எல்லா உறவுலையும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு. அன்னையில இருந்தே நான் மாறிட்டேன். என் லைஃப்ல எல்லா விதமான ப்ரையாரிட்டியும் நம்பிக்கைக்கு கொடுக்கணும்னு. நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரிலாம் நீ பிருத்வியை பத்தி பேசாத. அப்படிலாம் யோசிக்கிறதே தப்பு. PRன்னு எழுதிருக்காங்க, அதுல நிறைய பேரோட பேரு ஸ்டார்ட் ஆகலாம்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது 2 பேர் தானே, பிருத்வி இல்லனா பிரீதா. கண்டிப்பா உன்னால கொல்ல முடியாது. உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? வாய்க்கு என்ன வருதோ யோசிக்காம பேசுவியா நீ? நீ யார பத்தி பேசுற ஞாபகம் இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீதாவுக்கு அவருக்கு நிச்சயம் ஆக போகுது. இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ளையாக போறாரு. உனக்கு வருங்கால மாமா. கொஞ்சமாவது அவரோட மரியாதையை பத்தி யோசிக்கிறியா நீ? ஏற்கனவே நான் நிறைய டென்ஷன்ல இருக்கேன். நம்ம கல்யாண மண்டபம் எரிஞ்சு போச்சுங்கிறது உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்குது இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நம்ம மறுபடியும் ரெடி பண்ணோம். ஷர்மா மட்டும் உதவி பண்ணலனா நம்ம என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு வெளியில எங்கேயாவது நம்ம வச்சிருந்திருக்கணும். எப்படியோ கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நிறைய செலவு இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு விருந்தாளி வருவாங்க. எல்லாரும் வர நேரத்துல நம்ம இங்க உட்கார்ந்து இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்தா எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் வேணா பிருத்திவி கிட்ட இத பத்தி பேசி நம்ம உதவி கேட்கலாம். ஆனா அது வரைக்கும் தயவு செஞ்சு இத பத்தி யாரும் பேச வேண்டாம் ப்ளீஸ். இன்னைக்கு நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. கிளம்பு, வேலையை பாரு. பிரீதா, நீ கொஞ்சம் போய் ரெடி ஆகுமா? சீக்கிரம் சீக்கிரம். பிருத்வி நேரம் ரெடியா இருப்பாரு.
அவரும் அவரோட அப்பா அம்மா எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. எழுந்துருங்க அத்தை, நீங்களும் எழுந்திருச்சு போய் ரெடி ஆகுங்க. இல்ல பேபி, கண்டிப்பா முடியாது. நான் அந்த பையன் நினைக்கிறத கண்டிப்பா நடக்க விட மாட்டேன். ஏன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டோன்னு நான் சும்மா இருந்தேன்னா அவன் என் என்கேஜ்மெண்ட்டையும் நிறுத்திடுவான். இந்த கல்யாணம் சொடக்கு போடுற நேரத்துல நின்னுடும். ஏன்னா அவனோட எல்லா சேலஞ்சுக்கும் பிளானுக்கும் முன்னாடி அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. காம் டவுன் பேபி, நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் முடியட்டும். அதுக்கப்புறம் பிரீத்தாவும் இல்ல அவன் அம்மா நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த மிடில் கிளாஸ் ஆளுங்க என்கேஜ்மெண்ட்டை ஹாஃப் கல்யாணம் நினைப்பாங்க. என்கேஜ்மெண்ட் நிறுத்துறது கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி. அண்ட் இந்த எமோஷனல் ஆளுங்க இவ்வளவு பெரிய ஷாக்க கண்டிப்பா தாங்கிக்கவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் கரனோட இந்த மிஷன் ஒரேடியா தி எண்ட் ஆயிடும். பாவம் அந்த கரண் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சான்ல, ஆனா தன்னோட மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டான்.